ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியோட கலெக்ஷன் வந்து வின் அளவு அது போயிட்டு இருக்கு. அதாவது யாரும் எட்ட முடியாத ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா ஆக்சுவலா பார்த்தோன்னா படம் வந்து எதிர்பார்த்தோம், ஆனா எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து சும்மா வந்து படம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பா காலி பண்ணும், ஏன்னா 5 நாள் லீவ் இருக்கு, இந்த படத்தை கலெக்ஷன் வரக்கூடாம என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. படத்தை ரிலீஸ் பண்றது, ஆளுங்களை விட்டு பேசுறது, படம் நல்லா இல்லைன்னு சொல்றது, என்னங்க படம் நல்லாவே இல்லை, ஏதோ ரீல்ஸ் போட்ட மாதிரி இது, இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பேசினாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா படம் நல்லா இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்றாங்க படம் நல்லா இருக்கு. பட் ஆனால் அவங்களே திரும்பி வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்க. இப்போ நான் போய் பார்க்குறேன், அடுத்த நாள் வந்து என் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து நான் பார்க்க வைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு படம் வந்திருக்கு. பயங்கரம், வேற லெவல் பண்ணிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஆதிக் ரவிச்சந்திரனுடைய கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி. அவர் நினைச்சதை விடவே பயங்கரமா வந்து ரசிகர்களை வந்து பூர்த்தி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எல்லாருமே ரசிச்சு பாக்குறாங்க. தொடர்ந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாளைக்கும் பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து லீவ் முடிஞ்சு எல்லாமே வந்து திருப்பி ஆஃபீஸ், ஸ்கூலு, காலேஜ்னு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புக் ஆகிட்டு இருக்கு. அது ரெகுலராக புக் ஆகிட்டு இருக்கு. எல்லா தேட்டர் ஓனர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட வருஷங்க இது. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து வெற்றியின் உச்சத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு தவிர எவனும் வந்து அவர் அசைக்கவே முடியாததுக்கு மேல அவர் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுங்க. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அஜித் அவர்கள் வந்து கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, ஓகே எல்லாமே கரெக்டு தான், இதை வச்சுட்டு இது தலையில போட்டு மாறிடாத, அடுத்த ப்ராஜெக்டை மேல வந்து கவனம் செலுத்து அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லியிருக்காருன்னா இது யாரு? இது ஒரு படம், ஒரு சாதாரண ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுக்குற பில்டப் எடுத்துமா இருக்கும். எல்லா சேனல்லையும் போய் நியூஸ் கொடுக்கறது, எல்லாத்துலையும் ப்ரமோஷன் பண்றது, அப்படி இப்படின்னு பண்றது, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷனே இல்லாம ஒரு ஸ்மால் ப்ரமோஷன் தான் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா படம் வந்து இந்த அளவுக்கு நிக்குதுன்னா அதாங்க தன்னடக்கம் முக்கியம். அது எல்லாருக்கும் வந்து தலையில ஏறுற மாதிரி எத்தனையோ சொல்லியிருக்காரு. ஆனா புரியல. ஆனா இவர் சாதிச்சு காட்டியிருக்காரு. இன்னமும் இந்த ஃபீல்ட்ல வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் என்ற பேர் எடுத்திருக்காருன்னா அது காரணம் அவருடைய தன்னடக்கம் தான். ரசிகருக்கு மன்றத்தை கலைச்சாரு. இருந்தாலும் இவ்வளவு ரசிகர் இருக்குது எதுக்காக? அந்த மனுஷனுக்காக தான். இன்னமும் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகரா இருக்காருன்னா காரணம் எதுக்குங்க? இதுதான் விஷயமே. அவர் நடிக்கிறாரு, நடிக்காம போறாரு, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ரசிகர்களை கவர்ந்துருக்கிறாரு. ரசிகர்களை வந்து எப்படி வழி நடத்தணுன்றது மனுஷனுக்கு தெரியுது. எல்லாமே தெரிஞ்சனால்தான் வந்து இந்த அளவுக்கு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதாவது மைத்ரி நவீன் அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த டேரக்டருமே சொன்ன டைம்ல கரெக்டா இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்ததே இல்லை. இவர் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 3 மாசத்துல முடிச்சு கொடுத்தாரு. கரெக்டா 95 டேஸ்ல வந்து டோட்டல் ப்ராஜெக்டை முடிச்சு என் கையில கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் பாராட்டுறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து டெடிகேஷனா ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த டேரக்டருக்கு நம்ம ஏகே சார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாரு. ஒரு நடிகர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா வந்து படம் வந்து லென்த் அதிகமா ஆகும். பட் ஆனா நீ சொன்ன டைமுக்கு நீ முடி, நான் இதை பண்ணி தரேன், நீ கரெக்டா வா, நான் உனக்கு முன்னாடியே வந்து செட்ல வந்து வெயிட் பண்ணுவாரா. அதாவது டைரக்டருக்கு முன்னாடியே வந்து அஜித் அவர்கள் வந்து வெயிட் பண்ணுவாரா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஸ் போறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பண்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி பண்றாரு. அதாவது 3த்துக்குமே வந்து ஒரே டைம்ல வந்து பண்ணியிருந்தாருன்னா மனுஷன் எப்போ தூங்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப அது ரசிகர்களுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து எடுத்து கவலைப்படாதீங்க, இந்த எத்தனை வாட்டி மிஸ் பண்ணணும், அதில் மொத்தமா சேர்த்து வந்து நான் இந்த படத்து மூலியமா நான் கொடுக்குறேன், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மனுஷன் வந்து அதை பத்தி கண்டுக்கவே இல்லைங்க. இப்போ வரைக்கும் வந்து அஜித் சார் வந்து இதை பத்தி கேட்டு கூட இல்லை. அதான் மற்றவங்க மாதிரி வீண் ப்ரமோஷன் அது பண்ணி இது பண்ணிடலாம் சுத்துற சீன்லாம் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஜித் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தலைவா
2 வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் தயவு செய்து கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ரேஸ் ஓட்டுறது நீங்க அது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு இதை ரசிகர்கள் மனப்பான்மை. ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து வேண்டுகோள் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எதுவும் இல்லாம ஒரு சிறப்பான ஒரு செலிப்ரேஷன்ஸை பண்ண அனைத்து ரசிகர்களுக்கும் வந்து எங்களுக்கு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் தாஸ் ஜானி ஜாமி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் போயிட்டு பேசியிருக்காரு, ரசிகர்கிட்ட பேசியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம இந்த மாதிரி அஜித் சார் சண்டை போட்டோமே, எதனா வந்து நம்மளை சொல்லிருவாங்களோ, எதனா திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்து தான் போனாராம். பட் ஆனால் வந்து அவ்வளோ பாராட்டு தெரிவிச்சாங்களாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் பிஹைண்ட் தி சீன்ஸ் உள்ள வரும், அதில் லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாதனமா பட்டுறோம். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பண்ணுவாரு. பட் அஜித் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து எதுக்கு, இது வந்து நம்ம படத்தில் நடிக்கிறோம், இது மாதிரி நடக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்தி நடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த சீன்லேயே அந்த பிஹைண்ட் சீன்லேயே இன்னொரு சீன் நீங்க பார்க்கலாம். அதாவது இவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏஞ்சிப்பாங்க, அது அவருக்கு பிடிக்கல. நீங்க உக்காரு அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து அவரு இப்படிதாங்க ஒரு மனுஷன், அதனாலதான் எல்லாருக்குமே அவரை பிடிக்குது. அஜித் சார் வந்து ஒரு மகான். அது போல பாத்தீங்கன்னா மலையாள ஆக்ட்ரஸ் பிரியா வாரியரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பாட்டுல ஃபேமஸ் ஆனேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவ்வளோ வந்து இந்த படம் வாய்ப்புகள் கிடைக்கல, நடுவில் பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு கிடைச்சின்னு கூட தெரியல. இந்த படம் வந்து எனக்கு டேரக்டர் சார் கொடுத்தாரு, அஜித் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த படத்துல எவ்வளவு ஃபேமஸ் ஆனனோ அதை விட பாத்தீங்கன்னா அந்த சுல்தானே பாட்டு மூலியமா வந்து நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெருமைப்படுறாங்க. அஜித் சாரை வந்து புகழ்ந்துடுறாங்க. ஏங்க நான் சொல்றேன், அஜித் சாரை புகழாதவங்க யாருங்க? வயிற்றுச்சல் பிடிச்சவன் தான் வந்து புகழ மாட்டான். சும்மா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னு ஏதாச்சும் ஒரு தப்பா பேசிக்கின்னு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவான். ஆனா செக் பண்ணி பார்த்தா அவனே வந்து சரியில்லாம தான் இருப்பான், மனநலவாதியா தான் இருப்பான். ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு சீனை பத்தி சொல்லி ஆகணும். இவங்களாம் வந்து சொன்னாங்களே இந்த மாதிரி வந்து ஐ எம் வெயிட்டிங் நண்பா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல ஓகே வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால வந்து அஜித் வந்து சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட சீன் அந்த சீன் வந்து போட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கு, அதை நோட் பண்ண விட்டானுங்க. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நீங்க சொல்லும் போது நாங்களும் சொல்லி தானே ஆகணும். அதாவது அதுல வந்து ஒரு கரியர் எடுத்துன்னு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துன்னு வருவாரு. ஆனா அந்த டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா கரியர் எடுத்துன்னு வராரு. எடுத்து வந்த உடனே சொல்றாங்க, என்ன ஒரு கரியர்ல எடுத்துன்னு வர்றாரு சொன்ன உடனே, ஏய் அவன் கரியர் ஓபன் பண்ணா மத்தவன் கரியர் எல்லாம் க்ளோஸ். அந்த கரியர் ஓபன் பண்ணா உங்க கரியர் எல்லாம் க்ளோஸ். என்னோட கரியரின் உச்சத்தை உதறிட்டு சாப்பிடுற என்னடா அது கரியர், இது எங்கேயோ போதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாதான் தெரியுது. அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, என்னுடைய உச்ச கரியரை விட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. அதான் இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவன் கரியரை ஓபன் பண்ணா மத்தவன் கரியர் எல்லாம் க்ளோஸு, அதனால வாய மூடின்னு கம்முன்னு இருங்க, உங்க வேலையே பார்த்துட்டு போங்க, உங்க பாதையை நீங்க போங்க, எங்களை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பாலாச்ச மாதிரி சொல்லிட்டாப்புல. இதுதான் அந்த சீனுக்கூட அர்த்தம். நீங்கள் ஒரு சீனை வந்து நீங்க கண்டுபிடிக்கும் போது நாங்களும் ஒரு சீனை கண்டுபிடிப்போம் இல்லையா, அதான் விஷயம். அதாவது இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வாய் எல்லாம் முடிக்கிட்டு அமைதியா இருந்தா எல்லாருமே நல்லதுன்னு சொல்ல வராங்க. பாக்ஸ் ஆபீஸ் கிங்னு வந்து நம்மளுடைய ஏகே வந்து நிரூபிச்சிட்டாருங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே சாதிக்காத ஒரு விஜய் பண்ணிருக்காரு. கோலிவுட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் சராசரியா வந்து 200 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருந்தா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடியல, இன்னும் நாளைக்கு தான் வந்து சரியான அப்டேட்டுகள் நம்மளுக்கு தெரிய வரும். அது போக பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்லயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு. அது இன்னும் கலெக்ஷன் அதுக்கும் வந்து இன்னும் வந்து தெளிவான ஒரு விஷயம் வந்து சொல்லவே இல்லை. யூஎஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஓவர்சீஸ்ல என்ன கலெக்ஷன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாட்கள்ல வந்து தெளிவாக தெரிய போகுது. மொத்தம் வயிறும் எரிய போகுது.